வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் சத்தான பாலக் பூரி. பொதுவாக குழந்தைங்க கீரைன்னு சொல்லி கொடுத்தா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்ம இது மாதிரி பூரியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பாலக்கீரை. நம்ம உடம்புல ஃப்ரெஷ்ஷாக பிளட் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த பாலக்கீரைக்கு இருக்குது. நம்ம பாடி ஹீட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக குழந்தைங்களுடைய டைஜஷனுக்கு இந்த பாலக்கீரை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பாலக்கீரையை அரைச்சிட்டு தான் நம்ம பூரிக்கு மாவு பிசையும்போது அதில் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணியில் 3 பச்சை மிளகாய், ஒரு கையளவு பாலக்கீரை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் விருப்பம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பாலக்கீரையோடைய பச்சை வாசனை போகிறதுக்காக தான் லைட்டாக கொதிக்க வச்சுக்கிறோம். 3லேருந்து 4 நிமிஷம் போல் கொதிச்சாவே போதும். இந்த பாலக்கீரை கொதிக்க வைக்கும் போது இதில் இருக்க சத்துக்கள்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடுமோன்னு நினைக்காதீங்க. நம்ம பூரிக்கு மாவு பிசையும் போது இந்த தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச கீரையெல்லாம் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுவுமே அந்த கீரை வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா தவிர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம பூரிக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 700 கிராம் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் ரவை, 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமம், 1/2 டேபிள் ஸ்பூன் எள்ளு. இந்த எள்ளும் ஓமும் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா தவிர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாவு எல்லாத்தையுமே ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச பாலக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம அரைச்ச கீரை சேர்த்துட்டு இந்த மாவு கீரை எல்லாமே நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி சேர்த்து பிசையும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த தண்ணியுமே நம்ம பாலக்கீரை கொதிக்க வச்ச தண்ணியே சேர்த்துக்கலாம். மாவுலாம் நல்லா திரண்டு வந்ததும் அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த பூரி ப்ளஃபினஸ் வரும். இப்போ நம்ம பூரிக்கு மாவு திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாவுலேருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். நம்ம பூரி தேய்க்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்லில் லைட்டாக கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பூரி தேய்ச்சிக்கலாம். நம்ம திரட்டும் போது ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் தட்டையாக இல்லாமல் மீடியமாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம பூரி திரட்டிட்டு நம்ம கைக்கு நடுவில் வச்சு தட்டினோம் அப்படின்னா நம்ம டஸ்ட் பண்ண கோதுமை மாவு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பூரி போடும்போது எப்போவுமே எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா ப்ளஃபினஸ் வரும். இந்த பூரிக்கு மேலே லைட்டாக தட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா உப்பலாக வரும். அதுக்கப்புறமா 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான பாலக் பூரி ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாகவும் ரொம்பவும் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த பாலக் பூரி கூட ஆலு கறி, ரைத்தாலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.